வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, குரு 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 அப்படின்னு வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ நம்ம இந்த குருவோட வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். ஆசிரியர் யாரு, குரு யாரு, ஆச்சாரியா யாரு? ஆசிரியர் தான் படித்து பட்டம் பெற்று பாடங்களை சொல்லிக் கொடுத்து அதுக்கு ஊதியம் பெறுபவர் ஆசிரியர். அவர்தான் ஆசிரியர். கற்றுக்கொள்பவர் மாணவர், கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர். ஏன்னா வாத்தியார் நாளுக்கு நாள் அவர் அப்டேட் பண்ணல அப்படின்னா அவர் மாட்டிக்குவார். அவர் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மெட்டாவிலையும் கூகுள்லையும் சர்ச் பண்ணி சார் தப்பு அப்படின்ட்டுருவான். நீங்கள் சொல்கிற ஆன்சர் தப்பு, இல்லை இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும்னு சொல்லிடுவான். அதனால தான் ஆசிரியர் மாணவர் கற்றுக்கொள்பவர், ஆசிரியர் கற்றுக்கொண்டே இருப்பவர். சரிங்க. ஆச்சாரியார் நிறைய போட்டிருப்பீங்க. இந்த ஆச்சாரியான்னு என்ன அர்த்தம்னா, தான் கற்றுக்கொண்டதை எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து செல்பவர் தான் ஆச்சாரியார். தான் கற்றுக்கொண்டதை அடுத்த தலைமுறைக்கு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், சம்பளம் பெறாமல், ஃபீஸ் வாங்காமல், ஊதியம் பெறாமல் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்பவர் தான் அவர் தான் ஆச்சாரியர். அந்த போல சொல்லிக் கொடுப்பவர் தான் ஆச்சாரியார். சரிங்க. குரு அப்படிங்கிறது யாருன்னா, நிறைய பேர் நீங்கள் எனக்கு இவர் தான் குரு அப்சல்யூட்லி ராங். முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். குரு அப்படின்னா யாருன்னா, ஒரு ஆசிரமத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு பணம் கொடுக்காமல் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் சேவை செய்து அங்கேயே உண்டு உறங்கி கற்றுக்கொள்ளுதல் இதான் இருக்குல்ல, அவர் தான் குரு. ஊதியம் பெற்றுக் கொண்டு சொல்லிக் கொடுப்பவர் எல்லாருமே ஆசிரியர். ஆசிரியர், ஆச்சாரியா, குரு, மூன்று பேருக்கு இதுதான் வித்தியாசம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தவறுதலை இவர் தாங்க என் குரு, இவர் தான் என் குரு, காலில் விழுந்து கும்பிடுறது, வணங்குறது, செய்கிறது அப்சல்யூட்லி ராங். முதல்ல ஒவ்வொன்றுக்கும் நம்ம வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு.